ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு சாம்பார் இட்லி சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த இட்லி சாம்பாரில் ஊற வச்சு அந்த ஸ்பூனில் கட் பண்ணி சாப்பிடும்போது குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, வேண்டானே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு இந்த சிறு பருப்பு அரை கப்பு, மெஷரிங் கப்பில் அரை கப்பு, அதாவது நான் அரை கப்பில் ஃபுல்லாக எடுத்துட்டேன். நீங்கள் ஒரு அரை டம்ளர் வேணாலும் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு குக்கரில் சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து கலந்து விட்டுலாம். நல்லா குழைய வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் போல் மிளகு, சீரகம் சேர்த்திக்கலாம். நல்லா பொரிய விட்டுலாம். பொரிஞ்ச உடனே ஒரு 10 பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். 2 பச்சை மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்தலாம். அதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்திட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த இடத்துல வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. இப்போ ஒன்றும் பாதியாக தான் நம்மளுக்கு வதங்கணும். அப்போ தான் இந்த சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்திட்டோம். பெருசாக இருந்ததுன்னா 2 தக்காளி போதும். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த சாம்பாருக்கு நம்ம புளி சேர்த்த மாட்டோம், சிறுபருப்பு போடுறதுனால. அது டிஃபன் சாம்பார். அதனால் நம்ம கொஞ்சம் தக்காளி ஒன்று அதிகமாக சேர்த்து வைக்கிறேன் நான். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன காய் இருக்கோ அந்த காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 கேரட்டு, ஒரு 10 பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். நீங்கள் அவரைக்காய் இருந்தால் சேர்த்தலாம். இது கூடவே கத்திரிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய் எல்லா காயும் சேர்த்து வேணாலும் போடலாம். இப்போது சேர்த்திட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், வீட்டில் அரைச்ச சாம்பார் தூளில் நான் சேர்த்திருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 2 டம்ளர் தண்ணி காய் வேகறதுக்காக ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி நார்மல் வாட்டர் இல்லாமல் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா குயிக்காக குக் ஆயிரும். அதனால் நான் சுடு தண்ணி தான் ஊற்றிருக்கிறேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கலந்து விட்டு கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம இந்த தேவையான அளவுக்கு நான் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருந்ததுனால ஒரு சின்ன சைஸ் சுடு தண்ணியில் கரைச்சி ஊற்றிட்டேன். இப்போ பருப்பு பாருங்கள், நல்லா குழைய வெந்துருச்சு. இந்த மாதிரி கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டுட்டு இந்த குக்கரில் நான் பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் வச்சுருந்தேன், வெயிட் போடல. இப்போ இந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். காய் ஒரு பாதி அளவு வெந்த உடனே இந்த பருப்பை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா திக்காகும். சிறு பருப்பு அப்படின்னு சொல்லும்போது நல்லா திக்காய் வரும். அதனால் இன்னும் கூட நம்ம தண்ணி ஊற்றலாம். அந்த குக்கர்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டு நம்ம இதில் சேர்த்திக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தியாச்சு. தண்ணி சேர்த்திட்டு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் போட்டுக்கலாம். தக்காளி வதங்கறதுக்கு கொஞ்சம் போட்டோம், அதனால் அதுக்கு தக்கவாறு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை கலந்து விட்டு பார்த்தா இந்த அளவு இருந்தால் நல்லா கொதித்து வரும்போது கரெக்டான திக்னஸ்க்கு வந்துடும். இப்போ நல்லா கொதிக்கிட்டு லிட்டு போட்டு விட்டுட்டோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம். நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது திரும்ப ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி போட்டிருக்கிறேன். கொஞ்சம் போல் நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுடலாம். அந்த தக்காளி பார்த்திங்கன்னா இப்போ நான் சேர்த்துனது பெங்களூர் தக்காளி, அதாவது ஆப்பிள் தக்காளி. விதையெல்லாம் நீக்கிட்டு பொடியாக நறுக்கி சேர்த்திக்கிறேன். அந்த தக்காளி நல்லா குக் ஆனோடனே அந்த சாம்பாரில் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகள் போட்டு இந்த சாம்பாரை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட இட்லிக்கு சூப்பரான பஞ்சு மாதிரி இட்லிக்கு பரிமாறிக்கலாம் சாம்பார். இந்த சாம்பார் இட்லி நம்ம கையால் தொட்டு சாப்பிட்றத விட ஸ்பூனில் கட் பண்ணி நல்லா டிப் பண்ணி சாம்பாரில் நிறைய சாம்பார் ஊற்றி டிப் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி. தேங்க்யூ.